ஜோ கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். பேலியோ இட்லி மிளகாய் பொடி. இது யார் வேணால் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நார்மல் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட், 20 to 25 ஆல்மண்ட்ஸ் பாதாம், அப்புறம் ரெட் சில்லி, அதுக்கப்புறமேலு ட்ரை கோகோனட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடானதுக்கு அப்புறமேலு இந்த பாதாம், அது ப்ராசஸ் பண்ண பாதாம், இதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலு அடுத்தது வந்து சன்ஃப்ளவர் சீடு, சூரியகாந்தி விதை, இதை வந்து ஆட் பண்ணணும். இது ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சா டக்குன்னு வந்து எல்லாம் ப்ரௌன் ஆயிரும். அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே, லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாமே ஃப்ரை பண்ணணும். இது கொஞ்சம் ஃப்ரை பாதி அளவுக்கு ஆகிறப்பயே ரெட் சில்லிஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லிஸும் பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகிறப்ப இந்த வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளு கடைசியில் போடணும். இல்லாட்டி அது ஹீட் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகி கருத்து போய் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதை கடைசியில் வந்து போடணும். நான் சொன்ன சீரீஸ்லேயே வந்து போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஹீட்டுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, இதை 3யும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா அதில் இருக்க எண்ணெய் விடுற மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு கோர்ஸாக இப்போ நான் காமிக்கிறேன், இவ்வளோ செகண்ட்ஸ் தான் அரைச்சா போதும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 20 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் கூட இல்லை, அவ்வளோ நேரம் அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இதுவே நல்லா நைஸாக வந்துருச்சு. இது நல்லெண்ணெய் கீ போட்டு பேலியோ இட்லி தோசை இல்லை நார்மல் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.